பியார் பிரேம கல்யாணம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த விமர்சனத்துல பாருங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னா எப்பயும் போலதாங்க, ஆனா ரொம்ப காமெடி கலந்து அருமையான லவ் ஸ்டோரியா ஹீரோவும் ஹீரோயினும் இன்ட்ரோடக்ஷன் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சு அது ரெண்டு வீட்டுக்குமே தெரிஞ்சு மேரேஜுக்கும் சம்பந்தம் பண்ணி அந்த கல்யாணத்தை வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. கல்யாணமும் ரொம்ப அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு. என்னடா அது பிரச்சனையே வரல அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணுக்கு திடீர்னு மனசு மாறுது. பையனோட வீட்டில் எனக்கு வாழ பிடிக்கல, அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு அந்த மண்டபத்தை விட்டு ஓடிடுறாங்க. இப்போ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எப்படியோ கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் அதாவது ஹீரோட்ட சொல்றாங்க, நீ என் வீட்டுக்கு வந்துரு, அப்பனா எனக்கு பயம் இருக்காது, நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சரின்னு இவரு என்ன பண்றாரு, கிளம்பி வீட்டோட மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி போயிடுறாருங்க. போன உடனேயும் அங்கதான் மாமனார் மாமியார்னு நம்ம ராதிகா மேடம், செந்தில் சார், இப்படி 3 பேர் இருக்காங்க. ஒரு 3-5 நாள் மாப்பிள்ளன்னு ரொம்ப தங்கமா தாங்குறாங்க. ஏன்னா அவர் வேலைக்கு போறாரு, ஒரு பெரிய ஜாபுக்கு போறாரு அப்படின்னு மதிக்கணும்ல. அந்த இதெல்லாம் அவங்க காமெடியா ஃபில் பண்றாங்க. ஆனா இவர் வேலைக்கு போன இடத்துல அந்த கம்பெனி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வருது. திரும்ப வீட்டுக்கு அதை ஒய்ஃப்ட்ட சொன்னோடனே எல்லாத்தையும் சொல்லி எல்லாருமே சரியான கோபம் ஆயிடுறாங்க. வீட்டு வேலை, ரேஷன் கடைக்கு அனுப்புறது, அது இதுன்னு ஒன்றும் தெரியாத இந்த சின்ன பிள்ளைய பிடிச்ச மாதிரி இந்த மாப்பிள்ளைய பிடிச்சி நிறைய வேலை கொடுத்து கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாங்க. ஆனா அது எல்லாமே ரொம்ப காமெடி கலாட்டாவா பண்ணியிருக்காங்க. இப்படியே படம் போகும்போது இவர் கஷ்டப்படுறத அவங்க அம்மா வீட்டுக்கு பார்த்துடுறாங்க. அப்போ அதை போய் அந்த ஹீரோவோட அப்பாட்ட சொல்ல அவர் ஒரு 25,000 ரூபாய்க்கு இவங்களுக்கு வேலை பார்த்து வச்சிடறாரு. ஆனா ஹீரோ ஹீரோயின் பேச்சை கேட்டுட்டு அவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போகணுமா, அதான் நான் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டிலேயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாரு. இப்போ ஹீரோவோட அம்மா என்னதான் இருந்தாலும் மனசு தாங்காதுல்ல, அதனால அவங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா பண்றாங்க. அப்போ பார்க்க வந்த இடத்துல ஹீரோயினோட கையை பிடிச்சி, நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்துடுங்க, கொஞ்ச நாள் எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா சில டயலாக்லாம் சொல்லி ஐஸ் வச்சு அவங்கள வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோயின் இப்போ அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா அவங்க அம்மா பண்ண டிராமா வெளியே வந்துடுது, மாட்டிக்கிறாங்க. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகி ஹீரோவை மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே கூட்டு போயிடுறாங்க. அங்க போன ஹீரோ நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு மனசார தன்னோட வேலைய, அந்த வீட்டு வேலைய மனசார ஃபுல்லா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இவரை பிடிச்சு போயிடுது. ஆனா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்ட்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. அதுக்கும் 2 பேர் வீட்டுல இருந்து சப்போர்ட் பண்ணதான் செய்யறாங்க. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருங்க, அப்படின்னாதான் உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு. சரின்னு இவங்க 2 பேரும் பிரியவும் செஞ்சிடறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பா, இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படின்னு நம்ம MS பாஸ்கர் சார் ஹீரோவுக்கு சொல்லி எடுத்து புரிய வச்சு, இதுதான் லைஃப், நம்ம இப்படிதான் மூவ் ஆகணும், அந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை செகண்ட் மேரேஜுக்கு தயாரப்படுத்துறாரு. சரின்னு ஹீரோவும் செகண்ட் மேரேஜுக்கு தயாராகிட்டு மண்டபத்துக்கும் போயிடுறாரு. மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சது. இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, கிளைமேக்ஸ்ல மறுபடியும் அந்த லவ்வர்ஸ் திரும்ப சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். கல்யாணம் அதான் சொல்லிட்டேனே, கல்யாணம் முடிஞ்சது. MS பாஸ்கர் பார்த்த பொண்ணு கூட முடிஞ்சதா இல்ல மறுபடியும் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸை காட்டியிருக்காங்க. அது என்னங்கிறத நீங்க கண்டிப்பா இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையான படம், காமெடி கலாட்டா ரொம்ப இருக்கு. இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.